ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் மளிகை பொருட்கள் ஒவ்வொரு மாதமும் எப்படி லிஸ்ட்டு போட்டு வாங்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு வீட்டில் 4 நபர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற அளவில் இந்த பட்ஜெட் இருக்கும். இதில் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த டிப்ஸு ட்ரிக்ஸு எல்லாமே ஏதாவது மளிகை லிஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறத இந்த வீடியோக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி லிஸ்ட்டு போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் எப்பவுமே ஒரே கடையில தாங்க பொருள் எல்லாமே வாங்குவேன். இதெல்லாம் முன்னாடி, அதாவது ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல ஒரே கடைய சூஸ் பண்ணி அதிலேயே தான் மாசம் மாசம் மளிகை சாமான் வாங்கிட்டுருந்தேன். ஆனா இப்போலாம் எந்த கடையில வந்து கம்மியா இருக்கு, எந்த பொருள எந்த கடையில வாங்குனா நம்ம பணத்த மிச்சப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு இப்போ ஒரு முக்கியமான ஒரு 3 கடைகள்ல நான் பொருள் வாங்கிட்டுருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல வாங்கக்கூடிய கடைகள்ல எங்கெல்லாம் வந்து கம்மியா இருக்குங்கிறத நீங்க கொஞ்சம் ஒவ்வொரு பொருளா வாங்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அத பிளான் பண்ணி எந்த கடையில வாங்கணும் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமா இதுல இருக்கக்கூடியது வந்து மேக்ஸிமம் ஹோல்சேல் கடைகளா பார்த்து நீங்க பொருட்கள் வாங்குங்க. ஹோல்சேல் கடைகள பார்த்து நீங்க வாங்கும்போது, அங்க உங்களால பணத்த மிச்சப்படுத்த முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பெரிய கடைகள்ல வந்து ஆஃபர் போடுவாங்க. அந்த மாதிரி ஆஃபர் போடுற கடைகள்ல எந்த பொருள்லாம் வாங்குனா உங்களால பணத்த மிச்சப்படுத்த முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு, அந்த கடையிலயும் வாங்குங்க. ஒரே கடையில வாங்குனா தான் பணத்த மிச்சப்படுத்த முடியும் அப்படின்னு இல்ல. நீங்க பொருளுக்கு ஏத்த மாதிரி கடைகளையும் சூஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். நான் இப்போ 3 கடை வந்து கண்டுபிடிச்சு வச்சுருக்கேங்க. அதாவது ஹோல்சேல் கடை 1ம், பெரிய கடைகள் 2ம் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது என்ன கடைங்கிறத சொல்றேன். கையில காசு கொஞ்சம் கூட இருக்கு, அதிகமா இருக்கு அப்படின்னா, அப்போ 2 கடைய சூஸ் பண்ணி பொருட்கள பிரிச்சு வாங்கிப்பேன். கையில காசு கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா, ஒரே கடையில மொத்தமா போயிட்டு ஹோல்சேல் கடையில மட்டும் வாங்குவேன். எந்த கடையில எந்த பொருட்கள் வாங்கினா லாபம், செலவு கம்மி பண்ணி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோல நான் சொல்றேன். அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ நான் எந்த கடைகள்ல எந்தெந்த பொருட்கள் வாங்குறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல அந்த கடைகளோட பேர் முதற்கொண்டு நான் உங்களுக்கு எந்தெந்த பொருள் எந்தெந்த கடையில வாங்கி நான் சேவ் பண்ணுறேங்கிறத சொல்கிறேன். இந்த வீடியோலேயே சொன்னேன்னா லென்த்தாக போயிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இப்போது ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஹோல்சேல் கடையும் எந்த கடையில ஆஃபர் போடுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அந்த கடையில எந்த பொருள் வாங்குனா உங்களால மிச்சப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரே கடைய சூஸ் பண்ணாதீங்க. அப்படி 2 கடை இல்ல, ஒரு கடையில வாங்குனா எனக்கு லாபம் அப்படின்னா, நீங்க சூஸ் பண்ணக்கூடிய ஒரு கடை என்னன்னா, ஹோல்சேல் கடை. அந்த கடைய சூஸ் பண்ணி அதில நீங்க பொருள் வாங்கிக்கோங்க. இப்ப 4 பேருக்கு கொண்ட ஒரு குடும்பத்துக்கு மளிகை லிஸ்ட் என்னலாம் ஏ டூ இசட் நான் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்னோட மளிகை சாமான் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 3 முக்கியமான பொருட்கள் வந்து கல்லுப்பு, மஞ்சத்தூள், வெல்லம். கம்பல்சரி இத வாங்குனதுக்கு அப்புறம் தான் இந்த லிஸ்ட் இப்போ இந்த 3 பொருட்கள் எழுதுனதுக்கு அப்புறம் தான் மத்த எல்லா பொருட்களுமே நான் எழுதுவேன், வாங்குவேன். ஸோ கல்லுப்பு 2 கிலோ வாங்குவேன். மஞ்சத்தூள் ஒரே ஒரு பாக்கெட் ₹10 பாக்கெட் அந்த மாதிரி வாங்கிப்பேன். வெல்லம் 2 கிலோ. மஞ்சத்தூள் ஏன் கம்மியா வாங்குறேன் அப்படின்னா, நான் வந்து விரலி மஞ்சள் வாங்கி அத தூளா அரைச்சு வச்சுப்பேன். ஸோ அதுதான் சமையலுக்கு யூஸ் பண்ணுவேன். அதனால தான் 1 பாக்கெட் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஸோ இது 3ம் எழுதுனதுக்கு அப்புறம் தான் மத்த பொருட்கள் எல்லாமே. அடுத்தது பருப்பு வகைகள். பருப்பு வகையில எல்லா பருப்புமே நான் கம்பல்சரி வாங்குவேன். உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு, கடலை பருப்பு, பாசி பருப்பு, உடைச்ச கடலை. இது பருப்புல வராது. பட் நான் மறந்துடுவேங்கிறதுக்காக இந்த இடத்துல எழுதியிருக்கேன் உடைச்ச கடலை. ஸோ இது எல்லாமே கம்பல்சரி வாங்குவேன். ஒவ்வொரு மாசமும் நான் வாங்குவேன். இது இல்லாம நம்மளால வந்து சமையல்ல வந்து பிளான் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியா சமைச்சுக்கலாம். அடுத்தது பயிறு வகைகள். பயிறு வகைகள் வந்து பசங்களுக்கு சுண்டலாவும் குடுக்கலாம். குழம்பு வைக்கவும் கரெக்ட்டா இருக்கும். நமக்கு புரோட்டீன் பொருட்கள் எடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ பயிறு வகைகள் என்னென்னலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். பச்சை பயிறு 2 கிலோ வாங்கிப்பேன். கருப்பு சுண்டல் 1 கிலோ, வெள்ளை சுண்டல் 1 கிலோ, வேர்க்கடலை 1 கிலோ, காராமணி, வெள்ளை காராமணி இல்ல கருப்பு காராமணி ஏதாவது ஒண்ணு 1/2 கிலோ வாங்கிப்பேன். பச்சை பட்டாணி 1 கிலோ. இது சுண்டலும் பண்ணலாம், நம்ம சாதமாவும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சிறுதானியம். சிறுதானியம்ல கம்பு, கேழ்வரகு, கொள்ளு. இது 3மே வாங்கிப்பேன். கம்பு 2 கிலோ, கேழ்வரகு 2 கிலோ, கொள்ளு 1 கிலோ. கம்பும் கேழ்வரகும் வாங்கி மாவா அரைச்சு வச்சுப்பேன். அடுத்தது எண்ணெய் ஐட்டம். எண்ணெயில வந்து கோல்டு வின்னர், அதாவது சன்ஃப்ளவர். கோல்டு வின்னர் மீன்ஸ் சன்ஃப்ளவர் ஆயில். எந்த சன்ஃப்ளவர் வேணாலும் வாங்கிப்பேன். அது 1 லிட்டரு. அப்புறம் ரைஸ் பிராண்ட் ஆயில்ல 1 லிட்டரு, நல்லெண்ணெய் 1/2 லிட்டரு, கடலை எண்ணெயில 1 லிட்டரு, நெய் 1/2 லிட்டர். இது எல்லாமே எல்லா மாசமும் நான் வாங்குவேன். கம்பல்சரி இந்த எண்ணெய் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணுவேன். எந்த எண்ணெயுமே ஒரு எண்ணெயா யூஸ் பண்ண மாட்டேன். சன்ஃப்ளவர் ஆயில், ரைஸ் பிராண்டு, கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் இது எல்லாமே சேர்த்து யூஸ் பண்ணுவேன். நெய் கம்பல்சரி யூஸ் பண்ணுவேன். கோகனட் ஆயில் தேவைப்படும். விளக்கு ஏத்துற எண்ணெய் தேவைப்படும். இது 2மே நான் வாங்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, இந்த கோகனட் ஆயில் விளக்கு எண்ணெய்க்கு பதிலாக அம்மா வீட்ல இருந்து தேங்காய் உடைச்சி காய வச்சு கொடுத்துருவாங்க. அதை செக்காடி அதை வந்து தலைக்கு தேய்ச்சிக்கிறதுக்கு கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிப்போம். அப்புறம் தோசை, இட்லி அந்த மாதிரிக்கும் சமைக்கிறதுக்குமே கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிப்பேன். விளக்கு எண்ணெய் வாங்க மாட்டேன். விளக்கு எண்ணெய்க்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த கோகனட் ஆயிலை எடுத்து அதில் நல்லெண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை தான் நான் விளக்கேற்றுவேன். ஸோ விளக்கேற்றுறதுக்கு தனி எண்ணெய் நான் வாங்க மாட்டேன். அதனால தான் நான் கிராஸ் போட்டு வச்சிருக்கேன். கோகனட் ஆயிலும் விளக்கேற்றுற எண்ணெயும் நான் வாங்க மாட்டேன். அம்மா வீட்டில் இருந்து கொடுக்குற தேங்காவை செக்காடி வச்சுக்கிட்டு அதை தான் யூஸ் பண்ணிப்பேன்.
அடுத்தது மசாலா ஐட்டம். மசாலா ஐட்டம் அப்படிங்கும்போது கடுகு 200 கிராம், வெந்தயம் 200 கிராம், மிளகு 100 கிராம், சீரகம் 100 கிராம், சோம்பு 50 கிராம், பட்டை அதெல்லாம் வந்து கிராம் கணக்கில் எனக்கு சொல்ல தெரியல. ஏன் அப்படின்னா ரேட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் வாங்கிப்பேன். ஸோ பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி, அன்னாசிப்பூ, பெருங்காயங்கிறது கட்டி பெருங்காயம் ஒன்று வாங்குவேன் ஒரு மாதம். அடுத்த மாதம் பவுடர் பெருங்காயம் வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி வாங்கி அதை யூஸ் பண்ணிப்பேன். இது எல்லாமே மசாலா ஐட்டமில் கம்பல்சரி வாங்கி வச்சுப்பேன். பவுடர் ஐட்டமில் சாம்பார் பொடி, வெறும் மிளகாத்தூள், அதாவது தனி மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, ஸோ அது ஒரு பேக்கெட்டு, தனியாத்தூள் ஒரு பேக்கெட்டு, கரம் மசாலா ஒரு பேக்கெட். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு பேக்கெட் வாங்கி வச்சுப்பேன். மேக்ஸிமம் இது எல்லாமே வந்து பிரியாணி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். சாம்பார் பொடி சாம்பார் வைக்க யூஸ் பண்ணுவேன். கூடவே நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூளும் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால் ஒரு பேக்கெட் எனக்கு போதுமாக இருக்கும். டீ தூள் 250 கிராம் வாங்கிப்பேன். காஃபி பேக்கெட் வந்து ஒவ்வொரு மாதம் நான் ஒவ்வொரு ஃப்ளேவர் காஃபி, அதாவது ஒவ்வொரு பிராண்டு காஃபி தூள் யூஸ் பண்ணுவேன். அது எல்லாமே சரம், அதாவது 5 ரூபா பேக்கெட் அந்த மாதிரி இருக்குது இல்லையா, அதில் ஒரு சரம் வாங்கி வச்சுப்பேன். ஸோ அதுதான் பேக்கெட் வைக்கிறது நான் யூஸ் பண்ணுவேன். மொத்தமாக இருக்கிறது நான் வாங்க மாட்டேன். நெக்ஸ்ட்டு ஹார்லிக்ஸ், ஒரு மாதம் ஹார்லிக்ஸ் வாங்கினேன் அப்படின்னா ஒரு மாதம் பூஸ்ட் வாங்கி கொடுப்பேன் பசங்களுக்கு. ஸோ இதுவும் இந்த 3மே கம்பல்சரி நான் வாங்கிப்பேன். நெக்ஸ்ட்டு டிஃபன் போடுறதுக்கு என்ன அப்படின்னா கோதுமை மாவு, கோதுமை ரவை. மேக்ஸிமம் கோதுமை ரவை மட்டும்தான் வாங்குவேன். கடைகளில் வந்து கோதுமை ரவை வாங்கிப்பேன். கோதுமை மாவு வந்து ரேஷனில் போடக்கூடிய கோதுமையை வாங்கி கழுவி அதை காய வச்சு அதை வந்து மாவு அரைச்சி வச்சுப்பேன். ஸோ கோதுமை மாவு நான் வெளியில் வாங்க மாட்டேன், ரேஷனில் கொடுக்குறது மட்டும்தான். நெக்ஸ்ட்டு ரவை வாங்கிப்பேன். ரவையில் வந்து நாகா ரவை வந்து வாங்கிக்கோங்க, அது நல்லாயிருக்கும். ஸோ அந்த ரவை வாங்கிப்பேன். அப்புறம் சேமியா வந்து ஒயிட் சேமியாவும் ப்ளஸ் பிளாக் சேமியா, அதாவது ராகி சேமியா இருக்கு இல்லையா, ஸோ இது ரெண்டுமே நான் வாங்கிப்பேன். இது ரெண்டுமே வாங்கிட்டு ரெண்டுமே யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் அவளுமே ஒயிட்டு ப்ரௌன் அவல், அதாவது ஒயிட் கலரில் இருக்க அவளும் ப்ரௌன் கலரில் இருக்கு இல்லையா அவள், அது ரெண்டுமே வாங்கிப்பேன். இது மேக்ஸிமம் வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக கொடுத்துருவேன் நான். ஸோ கோதுமை மாவு ரேஷன் பொருள், கோதுமை ரவை கடையில் வாங்கிப்பேன், ரவை, சேமியா, அவல், இது எல்லாமே இது என்ன டிஃபனுக்கு யூஸ் ஆகக்கூடிய பொருட்கள். அடுத்து பூஜை பொருட்கள். நெக்ஸ்ட் வந்து பூஜை பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். கற்பூரம் வந்து இப்போ ஒரு பேக்கெட்டாக வருது இல்லையா, அந்த கற்பூரம் வாங்கி வச்சுப்பேன். நெக்ஸ்ட்டு பச்சை கற்பூரம் ஒரு டப்பாவில் வரும், அந்த டப்பா ஒன்று வாங்கி வச்சுப்பேன். ஊதுபத்தி, கப் சாம்பிராணி, திரி, மஞ்சள், குங்குமம், சாம்பிராணி, இது எல்லாமே வந்து பூஜை பொருட்களுக்கு வாங்கிப்பேன். இப்போது நான் சொல்லியிருக்க மாதிரியான லிஸ்ட் போட்டு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா நடுவில் நீங்கள் கடைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி அவசியம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக காசை மிச்சப்படுத்த முடியும். ஏன் அப்படின்னா கடைக்கு நீங்கள் அடிக்கடி போகும்போது ஒவ்வொரு பொருளும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கடைக்கு போகும்போது தேவையில்லாத செலவுகள் ஜாஸ்தியாகும். ஸோ அதெல்லாம் கம்மி பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி எல்லாமே லிஸ்ட்டு போட்டு மொத்தமாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி கடைக்கு போகிற வேலையும் இருக்காது, வீண் செலவும் ஆகாது. நீங்கள் எந்த கடையில் கம்மியாக இருக்குங்கிறத பார்த்து ஒரே டைம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு பணத்தை மிச்சப்படுத்த முடியும். இப்போ நான் சொல்லியிருக்க பொருட்கள் எல்லாமே ஒரு குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் அனைத்துமே நான் சொல்லியிருக்கேன். இது இருந்துச்சுனாவே நீங்கள் குடும்பத்தை ஒரு மாதத்துக்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். வீண் செலவுகளை தவிர்க்கலாம். வெளியில் பொருள் இல்லைன்னு சொல்லி வெளியில் ஹோட்டலில் வாங்குறதோ இல்லை அடிக்கடி கடைக்கு போகிறதோ இது எல்லாமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பணத்தை மிச்சப்படுத்த முடியும். இது வந்து 4 பேருக்கு நான் ஏற்ற மாதிரியான அளவுகளில் நான் கொடுத்துருக்கேன். இதே நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, 3 பேர் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இதில் எந்த பொருள் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க இல்லை எது அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத பார்த்தும் நீங்கள் கூட்டி குறைச்சி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.